கர்த்தர் சொன்னபடி பெருமூச்சு விடுவாய், பயப்படாதே. எசேக்கியேல் 21:6. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இவ்வாறு பெருமூச்சு விடுமாறு கேட்டுக்கொள்கிறார். எதற்காக பெருமூச்சு விட சொல்கிறார் என்றால், துர்ச்செய்திக்காக. கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கடமை நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது. ஆனால் நற்செய்தி அறிவிக்காதபடி ஒரே துர்ச்செய்தியாக கேட்டுக்கொண்டிருந்தால் இடுப்பு நொறுங்கும்படி மனங்கசந்து பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழியில்லை. நமது நாட்டிற்கும் தீங்கு ஏற்படுவது போன்ற துர்ச்செய்தியை கேட்கும்போது நமக்குள் இருந்து பெருமூச்சு புறப்பட்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்போம். ஆத்ம பாரம் உள்ள ஒவ்வொருவருக்கும் இது இயல்பாகவே ஏற்படுகிற ஒரு அனுபவமாக உள்ளது. கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருப்பதனால் நாம் அவ்வாறு பெருமூச்சு விடுகிறோம். இதுவே நம்மிடம் உலகத்தின் ஆவி இருந்தால் அந்த துர்ச்செய்திகளிலும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு அந்த ஆவியை கொடுக்கவில்லை. பெருமூச்சு விடும் ஆவியை நமக்கு கொடுத்ததே கர்த்தர்தான். அதனால்தான் அவரே நம்மை பார்த்து பெருமூச்சு விட சொல்கிறார். பெருமூச்சு விடும்போது நிச்சயமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள், அதற்குரிய காரியங்களை விசாரிப்பார்கள். அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே என்று சொல் என்றார். இதுதான் சுவிசேஷம். நமது பெருமூச்சு தான் சுவிசேஷமாக மாறுகிறது. தேசமும் தேசத்தின் ஆத்துமாக்களும் அழிவில் இருக்கும்போது அவர்களை மீட்பதற்காகவே பெருமூச்சும் சுவிசேஷமும் தேவைப்படுகிறது. அதை உணர்ந்தவர்களே தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் பெருமூச்சு விடும்படியான சம்பவங்களையே உங்களை சுற்றிலும் பார்க்கிறீர்களா? அதிலிருந்து ஜனங்களை விடுபட பெருமூச்சுக்கான சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஜனங்களுக்கும் விடுதலை உண்டாகும், பெருமூச்சிலிருந்து உங்களுக்கும் விடுதலை உண்டாகும். பயப்படாதிருங்கள். ஆமென்.